சிம்பிளா, ஹெல்தியா நம்ம ராகி முத்தே, சொப்பு சாறு. அதாவது கொங்குநாடு கிராமத்தில ராகி களி, அதுக்கப்புறம் கீரை குழம்புன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகால ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலேயும் ஃபேமஸா இருந்தது தான். பட் இப்ப யாரும் அதிகமா சாப்பிட்றதில்ல. இதோட நான் 2 ரெசிபி சைட் டிஷ் காட்டியிருக்கேன். இதுக்கு முதல்ல ராகி களிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 கப் ராகி மாவு வந்து நம்ம போடுவோம். இந்த தண்ணி வந்து கொதிச்சு வரும்போது. போட்ட உடனே நல்லா கிளற ஆரம்பிச்சிரணும். இந்த மாதிரி சப்பாத்தி ரோலர் இருந்ததுன்னா, இந்த ராகி களிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னலா கிராமத்தில பண்ற மெத்தட் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது, மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்க வச்சுக்கலாம். நல்லா இந்த வரமாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடும். தேவைப்பட்டா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தலாம். நெய் வந்து ஃப்ளேவர் வந்து அதிகமா எடுத்து குடுக்கும். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டானது. அது மட்டும் இல்லாம கால்சியம், இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட. போன் ஸ்ட்ரென்த்துக்கு கீரை, அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் நம்ம போடுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குளூட்டன் ராகில இல்ல, இருந்தாலும் அந்த சுடுதண்ணீல போட்டு கிளறும்போது குளூட்டன் டெவலப் ஆன மாதிரி நல்லா ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வரும். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்கும். அதே சமயம் இத வந்து வறுத்து பண்ணணும்னு அவசியமே இல்ல. இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே தெரியும் நல்லா ஸ்மூத்தா வந்திருக்கும். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆகும் இத வந்து கிளறதுக்கு. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஸ்மூத்தா கையில ஒட்டாத மாதிரி இருக்கும். இத மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இத நல்லா சூடா இருக்கும்போதே நம்ம பால்ஸா பிடிச்சிரணும். கையில வந்து எடுக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வச்சு நீங்க எடுக்கலாம் கரண்டியில. இது வந்து பாட்டி, அம்மா ஸோ அவங்கலாம் சொல்லிக் கொடுத்த டெக்னிக். இதே மாரி கையில தண்ணிய தொட்டுட்டு உருட்டும்போது சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ எல்லாருமே ஒரு பவுல்ல போட்டு ரவுண்ட் பண்றாங்க. பிகினர்ஸா இருந்தா உங்களுக்கு தெரியலனா அப்படி கூட பண்ணலாம். நல்லா சூடா தான் இருக்கும் இது. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால சிக்கன் குழம்பு மாதிரி மொச்சக்கொட்டை குழம்பு, தண்ணி மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்றாங்க. அந்த ரெசிபி கூடிய சீக்கிரமா நான் போடுறேன். இதே மாதிரி களிய எடுத்துட்டு சூடா இருக்கும்போதே கீரை குழம்பு வச்சு சாப்பிடணும். நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறம் தான் ராகி பண்ணணும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நைட்டு சாப்பிட்ற மாரி இருந்தா நம்ம தண்ணீல போட்டு மூடி வச்சுருவோம். அடுத்த நாள் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ஃபெர்மெண்ட் ஆயி. இப்போ இந்த கீரை குழம்பு, அதாவது சொப்பு சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த கீரை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை இதெல்லாமே. இதோட சேர்த்து நம்ம சட்னி பண்ண போறோம். யூசுவலா வந்து சட்னி இதுக்கு வச்சுக்க மாட்டோம். பட் ஒரு சிலர் வந்து வச்சு சாப்பிட்றாங்க. நல்லா தான் இருக்கும். முதல்ல சொப்பு சாறுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு, நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கீரை எடுத்துக்கலாம். அரைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா, விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நம்ம முடி, ஸ்கின்க்கெல்லாம் கண்டிப்பாக கீரை சாப்பிட்டே ஆகணும். ஸோ இதனோட தண்டு வந்து நம்ம ரொம்ப எடுக்க வேண்டியதில்ல. ஆனா கீரைகள் எடுக்கணும். அதோடு சேர்த்து பாதி தண்டையுமே நம்ம எடுத்துடலாம். தண்டு கீரைன்னா நீங்கள் தண்டும் போடலாம். சிவப்பு தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரைன்னு 2 வகையானது இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ எல்லாமே நம்ம சைட் பை சைட் பண்ணுவோம். நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா பாசி பயறில் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு பண்ணலாம். கருப்பு உளுந்து போட்டும் பண்ணலாம். நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. தண்ணியெல்லாம் வந்து சுண்டினதுக்கப்புறமா. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுக்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா வரும். இதுலேயே மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் அவ்வளோதான். வேறு கரம் மசாலாலாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம அரைக்கீரை வந்து வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைக்கீரையை வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு நல்லா நறுக்கிடணும். ஏன்னா அதில் தண்டு இருக்கிறதுனால கீரையை நீங்கள் அப்படியே போட முடியாது. முருங்கைக்கீரையெல்லாம் வந்து நம்ம தண்டு எடுத்துருவோம். அரைக்கீரைங்கும்போது தண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைய சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். ஸோ இதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கீரை வந்து குக் ஆகிறதுக்கு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே ஆகிடும்.
ஸோ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நம்ம கீரை அப்படிங்கிறதுனால அதிகமாக போட்டாலுமே அது வந்து குறைஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தா தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ராகி சங்கத்தின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெசிபியும் போட்டிருக்கேன். அதில் வந்து வேக வச்ச அரிசியை போட்டு பண்ணுவோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு, அதாவது மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு, இதை வந்து நம்ம வேக வைக்கணும். ஒரு சிலர் வந்து மூடி வச்சு வேக வைக்கிறாங்க, ஒரு சிலர் மூடி வைக்காமல் வேக வைக்கிறாங்க. பட் நான் வந்து பெருசாக மூடி வச்சு கீரையை வந்து வேக வைக்க மாட்டேன். சீக்கிரமாக வேகணும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா வந்து கீரை சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து ஊற்றணும். வேக வச்ச பருப்பு. குக்கர் எப்படின்னா 2 விசில் அது ரெடி ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அப்படி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதில் காரம் அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது பச்சை மிளகாய் குறைவாக தான் போடுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மத்து இருந்ததுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா மசிச்சு வந்துடும். தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசிச்சுட்டு கூட நீங்கள் போடலாம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோடு சேர்த்து நான் ஒரு சட்னி காட்ட போகிறேன். அதுக்கு தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். தேங்காய் சட்னியிலேயே சிவப்பு மிளகாய் சட்னியிலையும் பண்ணலாம், பச்சை மிளகாயிலையும் பண்ணலாம். நான் பச்சை மிளகாய் தான் போட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் உங்களுக்கு அந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, புளி எல்லாம் போடுவோம். இதுலேயே பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், புதினா எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் தாளித்து கொட்டையில் அவ்வளோதான். கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம், கறிவேப்பிலை. ஸோ இதேமாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்ற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ்